வணக்கம் மக்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது தப்பாக ரைட்டா என்னன்னு எனக்கு தெரியல. எங்கள் பொண்ணு வந்திருந்தா ஒரு 10 நாள் இருந்துட்டு தான் போனாங்க. அப்போ அந்த 10 நாள் நான் சூர்யாவுக்கு சரியாக ஃபோன் பண்ணி பேசலை. அதுவும் மெசேஜ் அதுன்னு பண்ணிச்சு, நான் எதுவும் கண்டுக்கல விட்டுட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காக எங்கள் பொண்ணு போனதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுது, உங்கள் பொண்ணுங்காட்டித்தான் நீங்கள் இது அவங்களுக்கு தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, யூடியூப்புக்காக நான் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணி வச்சுருக்கிறேன், நீங்கள் அதை கண்டுக்காமல் உங்கள் பொண்ணு வந்தது அப்படியே மாறிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கூட இது பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் காரமாக பேசியிருக்காங்க. நான் இன்னும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஒவ்வொன்றா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இருங்க. நானே மனசளவில் ரொம்ப நொந்து போயிருக்கிறேனுங்க. எங்கள் பொண்ணு 10 நாள் இருந்துட்டு அவங்க போயிட்டாங்க. தனிமையில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி மூஞ்சியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழுது தூங்கி சாப்பாடும் இல்லை எதுவும் இல்லை, பாட்டில் அப்படியே ஒழறிக்கிட்டு இருக்கிறேன். இதில் அது இவ்வளோ தானா உங்களுடைய பாசம்? நான் உங்களுக்காக எத்தனையோ பேர்த்துக்கிட்ட நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன், சண்டை போட்டிருக்கிறேன். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இப்படி என்னைய கண்டுக்காமல் விட்டுட்டீங்க. அடுத்த பொண்ணு நினச்சிட்டு தான் விட்டுட்டீங்க. உங்கள் பொண்ணுக்கு எல்லாமே நிறையா வாங்கி செஞ்சீங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீங்கள் ஸ்டேட்டஸில் வைப்பேன்ல, அது பார்த்துருக்காங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நான் ஒன்று எந்த விதத்துலையும் நான் குறையா சொல்லலையே. நீ நல்ல பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அவள் வந்திருக்கிறேன், அவள் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவள் மனசு ஃபீல் ஆகுமா ஆகாதா சொல்லுங்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் போட்டிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் பாருங்கள் அழுது கண்ணெல்லாம் வீங்கி கிடக்குது, என்னால் முடியல. அவள் போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது. நான் அதனால் எதுவும் சொல்கிறதுக்கே பேசுகிறதுக்கே அந்த பொண்ணுக்கு நான் இன்ன வரைக்கும் ஃபோன் பண்ணலை 10 நாளாக. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கண்டுக்கலை, என்னை கண்டுக்கலைங்கிறாங்க. நான் அப்படிலாம் இல்லவே இல்லை. நேற்று அந்த சூர்யாவுக்காக நான் எவ்வளவோ வாய்ஸ் சவுண்ட் கொடுத்தேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். இதில் என்னங்க இருக்குது இவ்வளோ தூரம் கோவிக்கிறதுக்கு? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இப்படி பண்ணிச்சு அந்த பொண்ணு? ஃபோன் பண்ணேன், இப்போ ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை, அட்டன் பண்ணவே இல்லை, கட் பண்ணி விடுது. திரும்பவும் வேதாள முருங்கை மரத்தில் ஏறிச்சுன்னு சொன்ன மாதிரி அந்த கதையாக போகுது. என்னுடைய மண்ணெல்லாம் அந்தளவுக்குலாம் தாங்கிறதுக்குலாம் இல்லைங்க. சொன்னால் புரிஞ்சுக்கணும். என்ன, என் பொண்ணு எப்போவோ வருஷத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போகுது, வருஷத்துக்கு 2 டைம் வருது. அது இது கூட அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த டயத்தில் எங்கள் பொண்ணுக்கிட்ட இருந்துக்கிட்டே சூர்யாக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தால் அவளுக்கு மனசு எப்படி இருக்கும்? வலிக்குமா வலிக்காத சொல்லுங்கள். அந்த ஒரு காரணத்துக்கு கோச்சிட்டு என்கிட்ட பேசாமல் இருக்குது, ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்குது. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அது கால் பண்ணி பார்த்து எடுக்கலை. கால் பண்ணால் எடுக்கலையா? சரி மெசேஜ் பண்ணேன், வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன். அதுவும் பார்த்துருக்குது, ரிப்ளை கொடுக்கல. என்ன சொல்லட்டுங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? யூடியூப்குள்ளே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குது எனக்கு. எப்படிலாம் செட்டிங்ஸ் மாற்றி கொடுக்கணும் எல்லாம் அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஏன் இப்போ திடீர்னு இப்படி ஒரு கோபம்? எனக்கு மனசு ரொம்ப கவலையாக இருக்குதுங்க. ஏன்னா நல்ல ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு, விடிஞ்சு எந்திரிச்சு மெசேஜ் பண்ணோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பொண்ணு, திடீர்னு எங்கள் பொண்ணு வந்துட்டு போனது. அதை நான் பார்க்கணுமா இல்லையா சொல்லுங்கள்? நான் சூர்யா ஒன்றும் விடலையே எங்கிட்டும். அது போனதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இதுக்குள்ளேயே கோவிச்சுட்டே இருக்குமா, ரொம்ப மெசேஜ் மேலே மெசேஜ் போட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு எங்கள் பொண்ணு இருக்கிறப்ப. நான் சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணாதப்பா, எங்கள் பொண்ணு வரைக்கும் ஃபோன் பண்ண வேண்டாம், அவள் போனதுக்கப்புறம் நீ ஃபோன் பண்ணு, ஏன்னா அவன் மனசு என்ன நினைக்கிறாலும் தெரியல, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால் நானும் ஃபோன் பண்ணலை. அதுக்கு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் வந்துருச்சு போல இருக்குது. அவங்க பொண்ணுங்காட்டி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. மீஷோவில் ஆர்டர் போட்டதெல்லாம் சூர்யா செலக்ட் பண்ணி தான் கொடுத்துச்சு ஃபஸ்ட்டு. நிறையா ஆர்டர் பண்ணி இந்த புடவாதுன்ட்டு திடீர்னு இப்படி கோவிச்சிக்கிச்சு. இதனுடைய இது நல்லதா கெட்டதா, இது எந்த ரேஞ்சில் போய் முடியும்னு எனக்கு தெரியல. நிறையா டைம் ஃபோன் பண்ணிட்டேன், ஃபோன் எடுக்கலை. எப்பவும் சொல்கிறேன், சூர்யா தயவு செஞ்சு நீ ஃபோன் அட்டன் பண்ணி உன்னுடைய மனசில் என்ன இருக்குதோ அது கிளியராக எனக்கு சொல்லு, புரிய வைக்கிறேன் நானும். சரியா? இதுக்குள்ள சின்ன இதுக்கெல்லாம் நீ கோபிச்சுட்டு இருக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபோன் பண்ணி பேசு. சரியா? பாய்.